Hello and welcome to a delayed episode of Game Week Review. இது Game Week 22 review, Game Week 23 ஓட ப்ரிவியூவோட மிக்ஸ் பண்ணி ஒரு டிலேட் ரிவ்யூ ஸ்லாஷ் ப்ரிவியூவா போடுறோம். அண்ட் இன்னைக்கு இந்த விமர்சனத்துக்கு என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது செலிபிரிட்டி இந்த ஹவுஸ் பிரசன்னா ஃப்ரம் பிவி டாக்ஸ். பிரசன்னா வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹியர் அதெல்லாம் எப்பெல்லாம் எப்பெல்லாம் வந்து கூப்பிடுறீங்களோ வெயிட் பண்ணேன் பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் பின் குட். உங்கள்ட்ட பேசுறதா இருக்கட்டும், ஹேமந்தோட பேசுறதா இருக்கட்டும், ஐ ஆல்வேஸ் லவ் டாக்கிங் வித் யூ கைஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இதே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருப்போமே. டெஃபினட்டா இப்போ நம்ம பிபியும் நானும் லைக் வி கன்வர்ஸ் அபவுட் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஃபுட்பால் அலோன். அண்ட் அந்த இது இப்போ இந்த ஃபார்மேட்லயும் வருது. ஐ எம் என்ஜாயிங் திஸ் கான்வர்சேஷன் வெரி மச். பிபி டாக்ஸ் நிறையா இப்போ சென்னையின் கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஐ விஷ் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு. பட் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் 7 ஸ்டெப்ஸ் பேக்ல போயிட்டு இருக்கோம் நம்ம. இட்ஸ் யூஸ்வல் நான் ஒண்ணு சொல்லுவேன், ட்விட்டர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அது வந்து யூரோப்பியன் ஃபுட்பால் இந்த சிட்டி ஒருத்தன் வந்து அப்படியே ஜிங் சக் போடுறது, அப்புறம் நம்ம மத்தவங்க ஒண்ணு சொல்றது, குவாலிட்டி வருதோ இல்லையோ இது வந்துருச்சு இல்ல, ஏதாச்சும் ஒன்னாச்சும் வரணும்ல, ஏதாவது அதாவது ஒன்று பாத்துக்கலாம். செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணிட்டாலே இந்த 4 பேர் வந்து சும்மா அந்த த்ரோயிங் ஸ்டோன்ஸ் அட் கிளாஸ் ஹவுசஸ் சொல்லுவாங்கல்ல, அது பண்றதுக்குன்னே ஒரு 40 பேர் இருக்காங்க ட்விட்டர்ல ப்ரொஃபைல் வச்சுக்கிட்டு. அது அதை வந்து தவிர்க்கவே முடியாது. எவ்வளவுதான் எவ்வளவுதான் நம்ம நாலேஜபிளா சென்சிபிளா லாஜிக்கலா பேசினாலும் அதை கவுண்டர் பண்றதுக்குன்னு ஒருத்தன் வருவான். சரி சரி வந்தா எல்லாரும் ஒரே ஏரியா உங்க வந்து அக்ரி பண்ண போர் அடிச்சணும்ல, மொனோட்டனஸா அந்த போர் அடிச்சணும்ல. சோ ஒரு செயல் அதுவும் வேண்டும் என்று சொல்லுவோம். கண்டென்ட் தேவைதான், கரெக்ட். ஓகே, கண்டென்ட் தேவை அப்படின்ட்டு லெட்ஸ் கோ இன்டு தி கேம் வீக் 22. சிட்டி, லிவர்பூல் அண்ட் செல்சி டாப் 6, அந்த ட்ரெடிஷனல் டாப் 6 டீம்ஸ்ல இவங்க 3 பேர் வின் பண்ணாங்க. சிட்டி அவ்வாற வெற்றி, இப்ஸ்விட்சை போட்டு நாயடி பேயடி அடிச்சு அவங்க கோல் கீப்பருக்கு இட்ஸ் வேக்கப் இட் 7 அப்படின்னு சொன்ன ஒய்ஃப் கிட்ட எல்லாம் ஐயோ 7 அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு அடி கொடுத்த சிட்டி. சிட்டி அது வந்து ஐ திங்க் தே கே கம் அந்த அந்த கேமோட 3 விக்டரிஸ் வரும். லெஸ்டர், சால்ஃபர்ட் அண்ட் இவங்க இப்ஸ்விட்ச். திரும்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி மிட் வீக்ல தோத்துட்டாங்க, அது வேற விஷயம். பட் பிரீமியர் லீக்ல அட்லீஸ்ட் திரும்பிட்டாங்களா சிட்டி? புது 2-3 சைனிங்லாம் வேற வருது. இஸ் திஸ் அ குட் டைம் ஃபார் சிட்டி டு ஸ்டார்ட் பீக்கிங் அகேன்? ஏன்னா இது வந்து அந்த போஸ்ட் ஜான்வரி சிட்டி பீக்கிங் அந்த ஒரு இது வந்து பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ஃபில் ஃபோரன் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபில் ஃபோரன் வந்து ஹி ஹஸ் ஸ்டார்டட் ஸ்கோரிங். ஃபில் ஃபோரன் ஸ்கோர் பண்றான், எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் டூயிங் வெல். ஸோ ஹாலண்ட் இஸ் பீங் ஹாலண்ட். அது வந்து என்னதான் ஒரு கேவலமான கேம், என்னதான் ஒரு இஃப் இஸ் டூயிங் நத்திங்னாலும் எப்பயாச்சும் ஒரு மோமெண்ட்ல ஒரு கோல் அடிச்சிருவான். அந்த கோல் வந்து வில் மேக் அ டிஃபரன்ஸ். ஸோ லைக் வந்து ஆப்வியஸ்லி வந்து ஸ்டார்ட் நல்லா, ஆக்சுவலா சிட்டி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் இவ்வளோ கேவலமான ஸ்லம் போனாங்க, டாப் 4 ரேஸ் தானே இப்ப திரும்ப வராங்க. ஸோ ஐ திங்க் வந்து சிட்டி வந்து இஃப் தே கோ லைக் எப்படி சொல்ற ஒரு 10-12 கேம் வரிசையா ஜெயிச்சாங்கன்னா தான் ஐ வில் சே வந்து அவங்க டைட்டில் ரேஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லுவேன். அன்லஸ் லிவர்பூல் கேவலமா கொலாப்ஸ் ஆன வழியே. பட் சிட்டி வந்து ஒரு 10-12 வின்ஸ் வரிசையா பண்ணா அண்ட் கண்டிப்பா அது கேப்பபிலிட்டி தான். அது வந்து நம்ம பார்க்காததுங்கிற கதையாது. we have seen them do that. லைக் வந்து 15-16 வரிசையா பண்ணிருக்கோம். ஸோ ஐ திங்க் ஒரு 10-12 வரிசையா வின் பண்ணாங்கன்னா தென் ஐ பி லைக் ஓகே பிஎல் மறுபடியும் இவங்க தான்டா அப்படின்னு. பட் ஓகே, ஒரு டீசென்டான ட்ராக்ல போறாங்க. ஓகே, அவங்க இந்த டாப் 4 சேலஞ்ச் பண்ண வேண்டிய ஒன் ஆஃப் த டீம்ஸ் லிவர்பூல் இப்ப டேபிள் டாப்ல இருக்காங்க. க்ளோஸ் கேம் அகைன்ஸ்ட் பிரெண்ட்ஃபோர்ட் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஹேட் வாட்ச் ரொம்ப வெறியோட பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஜாலியா இருந்துச்சு. 90th மினிட்ல டார்வின் நூனியஸ் வந்து கெடுத்து விட்டாங்க எல்லாத்தையும். இது பட் ஒன் திங் வந்து இந்த டீம் ஆஃப் லிவர்பூல் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 கேம்ஸாவே அவங்க கோல் ஸ்கோர் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது, தட் இஸ் சம்திங் தட் ஐ எம் நோட்டிசிங். அதை நீங்களும் நோட்டீஸ் பண்றீங்களா? இஸ் தட் வாட் யூ சி? வந்து என்னதான் சொன்னாலும் அது கடைசி 90th மினிட் வரைக்கும் வந்துட்டாங்கன்னா வந்து லிவர்பூல் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. வந்து எப்படியோ லைக்
தட்ஸ் சொல்லுவாங்கல்ல, சாம்பியன்ஸ் பிளே வெல் தே வின் ஈவன் when they play bad அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஏன்னா பிரெட்ஃபோர்ட் பாக்குறோம், அவங்க ஹோம்ல வந்து எவ்வளவு சூப்பர் ஃபார்ம்ல இருக்காங்க, கோல் அடிச்சுனே இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அந்த இதுல வந்து கிளீன் ஷீட் வைக்கிறது பிளஸ் கடைசியில வந்து இந்த மாதிரி கிராப் பண்ண 90+3 வின் பண்ணுங்கிறது வந்து இது வந்து எவ்வளவு டீம்ஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து லைக் நீங்க நீங்க கண்டிப்பா அந்த கேள்வியை கேட்கலாம், எவ்வளவு டீம்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா விளையாடுனாங்களா, யூ கேன் கொஸ்டின் தட், இல்லன்னு தான் நான் சொல்லுவேன் நான். பட் ஜெயிச்சிட்டாங்க எப்படியோ. அண்ட் டார்வின் நியூனஸ் தான் அடிச்சுட்டா உடனே எல்லாரும் அப்பாஜி போஸ்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. என்ன ஒரு கேம்டா, ஒரு 4-5 கேம் வரிசையா பண்ணிட்டோம் அப்புறம் பேசுங்க. வரிசையா முதல்ல ஸ்டார்ட் பண்ணட்டும், எல்லாமே சப்ஸ்டியூட்டா தான் வந்துகிட்டு இருக்கான். ஆமா, பட் வந்து சி தட் லிவர்பூல் வந்து they have to do what they keep doing. வந்து at this stage வந்து அந்த லேட் ஸ்டார்டேஜ் வந்து where you just have to win. அது வந்து எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சரி ஜெயிச்சா போதும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து they still have அந்த கேம் இன் ஹேண்ட் ஒன்னு இருக்கும்போது pressure is on you. ஏன்னா கேம் இன் ஹேண்டும் நீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது there is no guarantee. எஸ்பெஷலி இப்போ எவர்டன் விளையாடுற எவர்டன் இப்போ அந்த டேவிட் மாய்ஸ தலைவன் வந்துட்டான் திரும்ப அந்த மாதிரி. தட் சோ பாப்போம், they have to just keep winning, அவ்வளவுதான். கம் வாட் மே வின் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். Got it. Okay. So லிவர்பூலுக்கு கீப் வின்னிங், அதுதான் இது. சிட்டி கோயிங் ஆன் அ ரன், அப்பதான் நம்ப முடியும் அப்படின்னு. சிட்டி கோயிங் ஆன் அ ரன்னா அப்போ வந்து ஒன் ஆஃப் த டாப் 4 டீம்ஸ், கரண்ட் டாப் 4 டீம்ஸ், லிவர்பூல், ஆர்சனல், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், செல்சி. இப்போதைக்கு நம்பர் 4ல இருக்கிறது செல்சி. இந்த கேம் வீக் வின் ஆஃப்டர் குவைட் சம் டைம். செல்சி வந்து ஒரு பர்பிள் பேட்ச்ல இருந்தாங்க, அப்புறம் இந்த பர்பிள் பேட்ச் அப்படியே ஒரு டார்க் கிளவுடா மாறிச்சு. இப்போ ஒரு 6 டார்க் கிளவுட் கேம்ஸுக்கு அப்புறம் திரும்ப ஒரு பச்சை பசேர்னு ஒரு லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் 3-1 வின். இதுவும் இந்த ஸ்டார்டிங் செல்சி கோல் அப், கன்சீட் கோல், அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு 1-1 ஆர் 2-2ல முடிகிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே they just changed gears and ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் இது செல்சி டீமா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி ஒரு டீம் வந்து விளையாடுனாங்க செகண்ட் ஹாஃப்ல. நீங்களும் அதுதான் பாத்தீங்களா? வாட் வாஸ் டிஃபரெண்ட் இன் திஸ் கேம் ஃபார் செல்சி than the others? ஏன்னா ரீசெண்டா லைக் கடைசி 2-3 கேம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா லைக் செகண்ட் ஹாஃப் வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் பயங்கர டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு கோல் அடிக்கலன்னா வி ஸ்ட்ரகிள். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வருவோம், செகண்ட் ஹாஃப் வந்து குடிச்சிட்டா அந்த மாதிரி ஆடுவானுங்க. அவ்வளவு கேவலமா இருக்கும் ஆடுறது பார்க்கவே. அண்ட் தென் எப்படியோ யாராச்சும் டிஃபென்ஸ் மிஸ்டேக் பண்ணா கன்சீட் பண்ணிடுவோம். பட் அது வந்து நான் அந்த கேம்ல பார்க்கல நானு. அப்கோர்ஸ் சாnchez மிஸ்டேக் இருந்துச்சு, அது எவ்வளவு சாnchez மிஸ்டேக் பண்ணி மரஸ்காவை டிராப் பண்ணுங்கிறது எனக்கு இன்னும் தெரியவில்லை. லைக் வந்து இதுல கேட்டதுக்கு வந்து மரஸ்கா எவ்வளவு வாட்டி காப்பாத்திக்கலாம், சாரி சாnchez எவ்வளவு வாட்டி காப்பாத்திக்கலாம் தெரியுமா? டேய் நீ எவ்வளவு வாட்டி காப்பாத்தாலும் பிரச்சனை இல்லடா, அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணா ஒரு கோல் கொடுத்துருவீங்க. கோல் கீப்பர் எல்லாம் மிஸ்டேக் பண்ணா கோல் தான், முடிஞ்சு போச்சு. there is no room for hiding. லைக் இப்போ அட்டாக்கர் மிஸ்டேக் பண்ணா ஒரு சான்ஸ் மிஸ் ஆகும், மேபி இன்னொரு சான்ஸ் வரலாம். மிட்ஃபீல்டர் மிஸ்டேக் பண்ணா பின்னாடி டிஃபென்ஸ் இருக்கு, டிஃபெண்டர்ஸும் கோல் கீப்பர் மிஸ்டேக் பண்ணா கோல் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பட் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணோம். லைக் வந்து பட் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லா ஆடணும். அதுக்கப்புறம் வி சாட் பேக், ஏன்னு தெரியல. அந்த 2வது 3வது கோல் அடிச்சிருக்கணும். பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பெட்டர் டீமா வந்து வி சம்ஹவ் ஃபினிஷ்ட் ஆஃப் த கேம். அண்ட் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் வந்து ஆப்வியஸ்லி கண்டினியூ பண்ணி ஆகணும். அடுத்த கேம் வேற பெரிய கேம், ஸோ ஒரு மொமெண்டம் வரணும். Oh my God, yes, Man City, it's a top 4 battle, or potentially இப்போ it can decide who goes up, who comes down. இதுல மிட்ஃபீல்ட்ல 2 இன்ஜுரி நான் பார்த்தேன், லாவியா and என்சோ. Is that a long term இல்ல ஜஸ்ட் இப்போ ஃபிக்ஸட் பைல் அப் அதனால ஃபெட்டிக் அந்த பேஸ்டா? So might be back soon, பட் வந்து லாவியா வந்து ஒரு நாள் பேக்குங்கிறாங்க, ஒரு நாள் இதாங்க, ரொம்ப குழப்பமே இருக்கு. பட் தி திங் இஸ் லாவியா ஆடினா he makes a difference. லைக் அதான் வந்து ரீஸ் ஜேம்ஸ்க்கு அதான் சொல்லுவேன், ரீஸ் ஜேம்ஸ் நான் எவ்வளவு வேணாலும் வெயிட் பண்ணுவேன், ஏன்னா வாடினா நல்லா வருவான்னு எனக்கு தெரியும். லைக் எல்லாருக்கும் தெரியும் நல்லா வருவான்னு. ஸோ கொஞ்சம் பெனிஃபிட் ஆஃப் டவுட் தரும். லைக் வந்து பட் அந்த பிரச்சனை தான் மரஸ்கா ஹேஸ் டு ஹேண்டில். அதனால தான் வந்து லைக் இந்த யாராச்சும் இந்த லோன்ல யாராச்சும் கூப்பிடுறதுங்கிறது, லைக் இந்த லெஸ்லி உகோச்சோக்கோ, இந்த ஆண்ட்ரே சாண்டோஸோ யாராச்சும் ஹேஸ் டு ரீகாலுங்க தான் என்னுடைய இது. நல்ல வேலை ட்ரெவர் செலவா ரீகால் பண்ணோம்பா, நல்ல வேலை. இந்த ஃபர்ஸ்ட்ல பண்ண தப்ப வந்து இப்போ வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிறாங்க. So but I think I saw your comment தான் நினைக்கிறேன். It was like starting of the season la Maresca, the reasoning behind
சலோபா ஏன் வெளியே அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிட் சீசன்ல தே கால் him பேக் அண்ட் தென் தே ஸ்லாப் லைக் 40 million டேக் ஆன் him. கிறிஸ்டல் பேலஸ் கிட்ட நீ வேணா வாங்கிக்கோ 40 million கொடுத்து. இட்ஸ் லைக் ஒன்னு பிளேயர் டெவலப்மெண்ட் அப்படின்னு லைக் லோனுக்கு அனுப்புறோட பிகெஸ்ட் ரீசன் என்ன, சர்ப்ளஸ் டு ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆர் பிளேயர் டெவலப்மெண்ட். இதுக்கு தான் லோனுக்கு அனுப்புவாங்க. இங்க வந்து ஒரு கிளியர் ஒரு பிளான் அந்த இல்லாத மாதிரி ஒரு டிசிஷன் மாதிரி இருந்துச்சு இது. சலோபாவை லோனுக்கு அமிச்சு திரும்ப கூப்பிடுறது. லைக் இட்ஸ் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த டென்யூர் டிஃபெண்டர்ஸ் செல்சி. லைக் இப்போ பேக் லைன்ல பார்த்தா எல்லாமே புதுசு புதுசா இருக்காங்க. இன் மை ஒப்பீனியன் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்லேருந்து சலோபா இஃப் ஹி ஹட் பிளேட் ஃபார் செல்சி அந்த சீனியாரிட்டி கொடுத்துருப்பான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும்னு நான் நம்புறேன். இஸ் தட் யுவர் தாட் டூ? சொன்னாங்க we have டிஃபெண்டர் வச்சிருக்கோம் சலபாக் இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கேவலமானதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓ தப்பா நான் அமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் அந்த ரிஸ்க் நீங்க எடுத்துதான், சம்டைம்ஸ் அது நீங்க ரிஸ்க் கரெக்ட். எடுப்பீங்க, வேலைக்கு ஆகாது, ஐயோ அந்த தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணோம், கூட்டு வந்துட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி சலபா வச்சிருப்போம், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு என்னோட நம்பிக்கை. அவ்வளவுதான். ஓகே, ஸ்பீக்கிங் ஆஃப் ரிஸ்க் எடுப்போம் அண்ட் இட் டென்ட் ஒர்க் அவுட். ஆர்சனல் 22 பிளேயர்ஸோட தான் ஸ்குவாடோட தான் பிரீமியர் லீக்குள்ளேயே போனாங்க. இந்த லெவல் ஆஃப் ஸ்குவாட் டெப்த் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கனவுல கூட யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருந்தா அது ஒரு நைட் மேர்னு கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ நைட் மேரே ரியல் ஆகி எங்களுக்கு பெஞ்சில் வந்து முக்கால்வாசி அகாடமி பிளேயர்ஸோட 11 வந்து இந்த பாப்பம்பட்டி கேப்பம்பட்டி அணியில போய் கிரிக்கெட் ஆட பிடிச்சிட்டு வர மாதிரி கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்து ஃபீல்ட் பண்ண டீமு அட் ஹோம் 2-0 மேல போறாங்க. 60th மினிட் வரைக்கும் வச்சுக்கிறாங்க. கான்ட் ஹோல்ட் த லீட் அண்ட் எண்ட் அப் டிராப்பிங் 2 points. ஃபீல்ஸ் லைக் அ டிஃபீட் ஃபார் மீ. பட் இங்கேருந்து இப்போ ஆர்சனல் செகண்ட் இந்த டேபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம் பாத்தீங்களா? வாட் வாஸ் த டிஃபென்சிவ் லாப்சஸ்? டு யூ பிளேம் த மேனேஜர் ஆர் டு யூ பிளேம் த பிளேயர்? ரெண்டு மொமெண்ட்ரி லாப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், 2 கோல். தாமஸ் பார்ட்டே வந்து ரைட் பேக்ல ஆடுற என்ன ஒரு அந்த அப்சஷன் எனக்கு புரிஞ்சதே இல்ல. யோ அவன் பெஸ்ட் மிட்ஃபீல்டர் தூக்கி ஏன் ரைட் பேக்ல ஆட வைக்கிற? மெரினோ அப்படி என்ன தரான்னு நீ அவனை அவ்வளோ ட்ரெஸ் பண்ண எனக்கு எதுக்கே புரிஞ்சது இல்ல. லைக் வந்து அது ஒண்ணு. பட் ஓவராலா வந்து லைக் வந்து லைக் பட் யூ ஸ்டில் ஹேவ் சம் குட் பிளேயர்ஸ். மைல்ஸ் கீழெல்லாம் வந்து நான் நினைக்கவே இல்லை வந்து ஓகே இவ்வளவு நல்லா பண்ணுவான் இந்த லெவலுக்குன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. பட் வந்து ஊனை எமடி தான். அதாவது அவன் டைட்டில் அடிக்கிறானோ இல்லையோ, அவன் கப் அடிக்கிறானோ இல்லையோ, ஆர்சனல் கப் அடிக்க கூடாதுங்கிறது ஒரே நோக்கத்தோட தான் இருக்கா மனுஷன். ஏன்னா விளையாடலோடையும் உங்களை நாசம் பண்ண, விளையாடலோடையும் உங்களை சாவடிச்சான். போன வருஷம் உங்க டைட்டில் ரேஸ் டபுள் 2 வாட்டி அடிச்சு இது பண்ணா, இந்த வாட்டியும் உங்களுக்கு இதுவாவே இருக்கான். ரிவர்ஸ் பிக்ஸ்டர்லயும் உங்களை அடிச்சிருக்கணும். ஆலிவ் வாட்கின்ஸ் வந்து சப்பியா 2 சான்ஸ் மிஸ் பண்ணி விட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதுவும் 2 சான்ஸ் 2 சான்ஸ் மிஸ் பண்ணி விட்டான். சோ இந்த வாட்டி வந்து எப்படியோ வந்து புடிச்சு வந்துட்டானுங்க. ஐ மீன் லைக் you knew that was going to happen. Like வந்து 2-0 எப்பவுமே டேஞ்சரஸ் ஸ்கோர் லைன் ஃபுட்பால் தான் சொல்லுவாங்க. லைக் 2-0 வந்து நீங்க சிட் பேக் பண்ணக்கூடாது, 3-0 சிட் பேக் பண்ணலாம். பட் 2-0 பண்ணாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் லாப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். அது வந்து அது எப்படி சொல்றது, மேனேஜருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியாது. பிகாஸ் அல்டிமேட்லி ஹி புட்ஸ் ட்ரஸ்ட் ஆன் தட் பிளேயர். பட் வந்து லைக் நீ வாங்கின பிளேயர் தான் அல்டிமேட்லி. நீ தான் மெரினோ வாங்கின, நீ தான் தாமஸ் பார்ட்டே ரைட் பேக்ல போட்ட. Yeah, and first lapse of concentration அப்புறமே if you're seeing something like லெக்கியா இருக்காங்க பிளேயர்ஸ், they're not concentrating அப்படின்னா there is a call for a substitution or something to change the momentum of the whatever you're seeing. கிராண்டட் பெஞ்சில் வந்து பெரிய டீப் பெஞ்ச் எல்லாம் கிடையாது. சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ரைம் ஸ்டெர்லிங்கை தான் கூட்டு வரணும். ரைம் ஸ்டெர்லிங்கை கூட்டு வரதுக்கு தாமஸ் பார்ட்டி ஒத்த காலில் விளையாடினாலும் பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறதா, இல்ல தாமஸ் பார்ட்டியை தூக்கி போட்டு ரைம் ஸ்டெர்லிங்கை கொண்டு வந்து வரதா? இட்ஸ் டஃப் சாய்ஸ். பட் நான் இந்த கொஸ்டின் கேட்கிறேன். ஜின்செங்கோ இருந்தாங்க, யூ ஹேட் பிளேயர்ஸ், அது வந்து மேபி ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம் புதுசா அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஜின்செங்கோவும் பீத்திக்கிற மாதிரி டிஃபெண்டர் கிடையாது. பட் அது வேற விஷயம். பட் ஸ்டில் ஒன்-லெகட் பார்ட்டிக்கு பதிலா ஜின்செங்கோ மே ஹேவ் பீன் பெட்டர். பட் ஜின்செங்கோ வரதுல பிரசன்ஸ் ரைட் ஃபுட்டட் லெஃப்ட் ஃபுட்டட் சேலஞ்ச். ஏற்கனவே எங்க ஆளுக்கு தும்முனா டிஃபென்ஸ் வராது, இருமுனா டிஃபென்ஸ் வராது. இதுல அவுட் ஆஃப் பொசிஷன் டிஃபென்ஸ்லாம் அவரால் சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவார் அவரு. மிட்ல இருப்பான், இருப்பான், எங்கெல்லாம் இருப்பான், எங்க தலைவன் எங்க இருப்பான் அவனுக்கே தெரியாது. அவன் வந்து பண்ற விஷயம் எல்லாம்
இப்போ கோல் போனா நல்லா செலிப்ரேட் பண்ணுவான், கோல் விட்டா நல்லா என்கரேஜ் பண்ணுவான். டேய் யாரா கோல் விட்டீங்கன்னு கேட்டா அவன் வந்து லைட் திருப்பாத அப்படின்ற அந்த லுக்க தான் அவன் மூஞ்சில வச்சிருந்தான். திருப்பிட்டாங்களே திருப்பிட்டாங்களே. 6 points off the top one game. Like Liverpool have a game in hand. லிவர்பூல் கேட்சபிள் அந்த சீசன் இல்ல டைட்டில் லிவர்பூலுக்கா? சோ அதான் இப்போ அந்த ரன் ஆஃப் கேம்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். லெட்ஸ் சி லிவர்பூலுக்கு வந்து என்ன ரன் ஆஃப் கேம்ஸ் இருக்கு அப்படின்னு. சோ இப்போ லிவர்பூல் பார்த்தோம்னா வந்து இப்ஸ்விச், போர்னமவுத். இப்ஸ்விட்ச் அது வந்து முடிஞ்சு போனாங்க, டோன்ட் ஈவன் பாதர். போர்ன்மத்தவே கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கு, ஏன்னா போர்ன்மத் நல்லா இருக்காங்க டாப் 6 வர. எவர்டனவே அதுதான் வந்து பெரிய இதுவா இருக்கும். வூல்ஸ் அட் ஹோம், அப்புறம் சிட்டி அவே, நியூகாசில், சவுத்ஆம்ப்டன். ஐ திங்க் வந்து இந்த ஏப்ரல், இந்த மே 3rd மே 10th, அந்த இன்ஃபேக்ட் ஏப்ரல் 26th மே 3rd மே 10th ஸ்பர்ஸ் ஹோம், செல்சி அவே அண்ட் ஆர்சனல் அட் ஹோம். அந்த மூணு தான் சுத்தி சுத்தி கடைசியில வரும். அந்த கடைசியில வரும் தான் ஐ திங்க். பிரைட்டன் அவே வேற அதுக்கப்புறம் நாட் ஈஸி ஃபிக்சர் இன் மை ஒபினியன். ஆமா, ஐ திங்க் வந்து Arsenal might catch up. I think I'll say like அந்த லிவர்பூல் ஆர்சனல் கேம் போது I expect ஒரு 2-3 points difference. I think Liverpool Arsenal game that will decide the title தான் என்னோட thoughts. Interesting. And you're saying this even Arsenal வந்து எந்த அட்டாக்கிங் சைனிங்கும் பண்ணல, ஸ்குவாட் டெப்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எதுவும் பண்ணல விண்டர்ல அப்படினாலும் you still believe that? And Saka, when is he coming back? அதான் பெரிய கேள்வி. End of March. End of March. ஓ ஆமா, ஏப்ரல்னு வெச்சுக்கோமே. ஓகே, அப்போ வந்து I still think you like எப்படியோ பண்ணிடுவீங்கன்னு தான் தெரியும். ஏன்னா பிகாஸ் கோல்ஸ் வருது. இட்ஸ் நாட் லைக் கோல்ஸே வரல அப்படிங்கிறதுலாம் இல்ல, யூ ஆர் ஸ்டில் ஸ்கோரிங். டிஃபென்ஸ் தான் வந்து எப்படியோ இது பண்ணணும். பட் who does he trust, who does he not trusting அது எனக்கு தெரியல. Yeah, at this point you have to. இன்னைக்கு one positive news was Ben White is back அப்படின்னு. Hopefully other players-உம் வந்தா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். Ricardo Calafiori made the bench last game, சாம்பியன்ஸ் லீக்ல நேத்திக்கு. So hopefully அதுவும் திரும்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு, alright, going into the two teams in the traditional big sixல that lost, Man United and Tottenham. Man United, பிரைட்டன் வந்து அவங்கள ட்ரோல் பண்ற அளவுக்கு அவங்க தோக்கடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீம் ஃபார் 3 wins in a row, என்னென்னலாமோ போட்டு அசிங்கப்படுத்தி, ரூபன் அமோரிம் ஃபர்ஸ்ட் மினிட்ல கோலை கன்சீட் பண்ணி அப்ப தொங்க போட்ட மூஞ்சி கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல டிவியை உடைச்சான், கடுப்புல கத்துனான் அப்படி இப்படின்லாம். இன்ஃபேக்ட் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல யூரோப்பா லீக் கேம் முன்னாடி டினை கூட பண்ணல. ஹி இஸ் லைக் திங்ஸ் ஹேப்பன், நான் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்லாம் அந்த மாதிரி. ஸோ இட் சீம்ஸ் லைக் தெர் இஸ் சம் ட்ரூத் டு இட். அமரம் யாரா வந்து சீம்ஸ் லைக் நான் அந்த ராபின் ஹுட் மாதிரி பெரிய டீம் கிட்ட இருந்து பாயிண்ட் எடுக்கிறது, எஃப்ஏ கப்ல நாக் அவுட் பண்றது, பட் சின்ன டீம் கிட்ட எல்லாம் போய் டிராப் பண்ணிட்டு வருது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமரம் ஏரா வந்து டு யூ ட்ரஸ்ட் தி ஏரா? இஸ் இட் த பிளேயர்ஸ் குட் மேனேஜரா இல்ல மேனேஜர் மொக்கையா ஜஸ்ட் மேக்கிங் டூ, ஃபைண்டிங் அவுட் த பிரீமியர் லீக்? என்ன மாதிரின்னு, ஏன்னா வந்து he sees the players, ஓ பெரிய கேம்ஸ் தான் ஒரு மாதிரி ஆடுறாங்க, இந்த ஜெயிக்க வேண்டிய கேம்ஸ் தான் இன்னொரு மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கறத he has to find out அது எப்படி என்ன ஏது அப்படின்னு. லைக் வந்து அஃப்கோர்ஸ் வந்து லைக் ராஷ்பர் ஆடுறது இல்ல, கர்னாச்சோ ஆடுறது இல்ல, லைக் அஃப்கோர்ஸ் சப்ஸ்டியூட்டா வந்தான். பட் ஐ ஃபீல் வந்து இந்த சீசன் இஸ் மோர் ஆஃப் லைக் ஃபைண்டிங் த ரைட் பேலன்ஸ் பண்ணி தான் எனக்கு தோணுது. லைக் வந்து ஓகே, எஃப்ஏ கப்ஸ் எல்லாம் ஜெயிச்சா ஓகே, கப் யூரோப்பா லீக்லாம் ஆப்வியஸ்லி உள்ள போனா ஒரு இது இருக்கு. பட் பிரீமியர் லீக்ல ஐ டோன்ட் நோ, ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு பாப்பாங்க நல்லா ஆடுவாங்க, தென் யூ வில் சீ லைக் என்னடா இது இவ்வளவு இதுவா ஆடுறீங்க. ஏன்னா ஈவன் அகைன்ஸ்ட் சவுத்ஆம்ப்டன் கூட அவங்க நல்லா ஆடல. அமாடியோல வந்து செமையா பண்ணி விட்டான், லைக் சூப்பரான ஹேட்ரிக் அது. லாஸ். ஆமா, ஈவன் யுனைடெட் ஃபேன்ஸ் சொல்றாங்க லைக் சவுத்ஆம்ப்டன் கூட நாங்க நல்லா ஆடல, we didn't deserve to win அப்படின்னு சொல்லி. சோ அது தெரியல எப்படி எதுக்கு அதுன்னு. பிகாஸ் ஏன்னா லிவர்பூலோட லைக் லிவர்பூல் சிட்டியோட இட் வாஸ் நாட் ரீல். ஆர்சனல் கூட லைக் ஸ்மாஷ் அண்ட் கேப் கூட சொல்ல மாட்டேன் நான், ஆக்சுவலி நல்லா ஆடினாங்க. which begs the question வந்து அது மேனேஜரா இல்ல பிளேயர்ஸ் டிசைடிங் டு டர்ன் ஆன் அண்ட் டர்ன் ஆஃப் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான். குழப்பமாவே இருக்கே, ஒண்ணுமே புரியல. அந்த வடிவேல இருந்து மாமன் சொல்லல, என்னையா சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையா, அந்த மாதிரி இருக்கானுங்க இவங்க. அடுத்து ஸ்பர்ஸ், ஆஞ்ச் வந்து எங்களை விட இன்ஜுரி ராவேஜ் ஒரு டீம் தான் அவங்க தான். அவங்க எந்த பொசிஷன்ல எடுத்தாலும் எல்லாரும் இன்ஜுரி, கண்ட பையனெல்லாம் கூப்பிட்டு விளையாடிட்டு இருக்காங்க.
இவனெல்லாம் ஒரு பேர் சொல்லிட்டு இவன் டாட்னம் கொளாடுறான் அப்படின்னு லைனப்ல நிக்க வச்சா எனக்கு அவனை கண்டுபிடிக்கவே தெரியாது. அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, யாருன்னே தெரியல. அண்ட் தே ஹேட் அ பேட் டிஃபீட் அஸ் வெல் இந்த மிட் வீக்ல. ஆன்ஸ் வந்து இந்த சீசன் தாண்டுவாரா? எப்படி எப்படி ஒண்ணு இருக்கான்னு எனக்கு இது வரைக்கும் முடிஞ்சதில்ல. இதுல வேற நான் வந்து சீசன் ஸ்டார்டிங் டாப் 4 மேல சொன்னேன். சரி போன சீசன் ஏதாவது நல்லா பண்ண இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணான்னு பார்த்தா அப்படி ஏதோ ஆடுற மனுஷன் ஹாய் மைட்ஸ் அப்படிதான். ஐ மீன் ஓகே யூ அதே மாதிரி யாரும் பிரச்சனையே இல்லை, பட் ரிசல்ட்ஸ் கொண்டு வா. பட் ஆப்வியஸ்லி சொல்றாங்க இன்ஜுரி ஓகே ஜான்வரி விண்டோ போய் பிளேயர்ஸ் வாங்க. So, இது வந்து ஃபெயிலியர் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்பார்ட்டா? ஏன்னா லாஸ்ட் 3 மேனேஜர்ஸ், கான்டே, மொரினியோ, நியூனோ எஸ்பிரிட்டோ சாண்டோ, லாஸ்ட் 3 ஃபுல் மேனேஜர்ஸ் இன் சம் கெப்பாசிட்டி இட்டாலியில லீடிங்கு, டர்கிஷ் லீக்ல செகண்டு, இப்போ டாப் 4ல ஒருத்தர். ஸோ மேனேஜர் கேலிபர் இருக்கு, பட் அதை ரியலைஸ் பண்றதுக்கு ஸ்பர்ஸ்ல வந்து ஒன்று டைம் கொடுக்கல, இல்ல ஸ்குவாட் பில்டிங் சரியா இல்ல. இதே இப்ப ஐ ஃபீல் லைக் ஆஞ்ச வந்து வேற ஒரு லீக்ல கொண்டு போய் ஒரு டீம் கொடுத்தா ஐ ஃபீல் லைக் ஹீல் டூ வெல் தேர், பிகாஸ் த மேன் ஹேஸ் டாக்டிக்கலி ஓகே, இப்படி ஃப்ரண்ட்ல இருந்து பேக் எடுத்துட்டு போய் கோல் போடுற அளவுக்கு பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அந்த மேனேஜருக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது டேனியல் லெவி ஷுட் டேக் த பிளேம் ஆங்க. ஆமா, எல்லா மேனேஜர்ஸும் ஃபெயிலு, பட் ஒருத்தன் தான் அங்க நிக்கிறான், கான்ஸ்டன்டா இருக்கான். அண்ட் ஸ்பர்ஸ் வந்து இதுவா போறான், சோ ஆப்வியஸ்லி அவன்கிட்ட தான் போகும். ஆனா இன்னொன்னு சொல்லலாம், மேன்ஸ் வந்து எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கான் அப்படின்னு. கிராண்டட் இன்ஜுரிஸ் இருக்குன்னு, பட் அவன் தான் நிறைய செலவு பண்ணிருக்கான். பட் அல்டிமேட்லி ஜனவரியில சைனிங்ஸ் வேணும், இல்லைன்னா வேலைக்கே ஆகுது. லைக் வந்து நான் வந்து ரெலிகேட் ஆவாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ரெலிகேட் ஆனா அது தமாசா இருக்கும், அது வேற விஷயம். பட் வந்து தெரியல, அது வந்து அப்கோர்ஸ் ஹாஃப் அன் கூட தட்டு தரமானி முக்கிய மோதி ஜெயிச்சாங்க யூரோப்பா லீக்ல. பட் ஐ டோன்ட் நோ, தெரியல. அது வந்து நமக்கு பார்க்க ஜாலியா தானே இருக்கு, செல்சிக்கும் ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கும் ஸ்பர்ஸ் தோத்தா ஒரு இதுதானே. அது வந்து நடுவுல வந்து சரி லிவர்பூலோட ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் லெக்ல, ஐ திங்க் செகண்ட் லெக்ல தோத்துருவாங்க, அது ஆன்ஃபீல்ட்ல வச்சு முடிச்சு விட்டுருவாங்க தான் என்னோட தாட்ஸ். பட் ஒன் கோல் லீடு தான். ஆமா, ஒன் கோல் தான். ஐ திங்க் பை ஹாஃப் டைம் இட் வில் பி ஓவர், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அது வந்து தெரியல, பாப்போம், லெட்ஸ் see. I don't know. அது வந்து but they have to spend this January. They cannot go like, oh நாங்க வந்து இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லவே இல்ல, எந்த அட்ஜஸ்ட்மென்ட். அதான் சொல்றேன்ல, லைக் ஏதோ யாராச்சும் வாங்கணும், வாங்கியே தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆளே இல்ல பெல்லு. ஓகே, ஆள் இருக்கு, பெல்லும் இருக்கு, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் டாப்ல இருக்கு. எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னே தெரியல, பட் அடி அடிக்கிறாங்க எல்லாரையும். நோ பிசினஸ் இன் கீப்பிங் கிளீன் ஷீட்ஸ், 7 கிளீன் ஷீட்ஸ் இனரோ ஏதோ அந்த மாதிரி. இந்த கடைசி கேம்ல ஒரு கோல் கன்சீட் பண்ணது, ஃபர்ஸ்ட் ஓபன் பிளே கோல் இன் சம் 6 hours ஆஃப் கேம் பிளே, அந்த மாதிரிலாம் ஸ்டாட்ஸ்லாம் வைக்கிறாங்க. வாட் இஸ் திஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்? எங்கேருந்து வந்தாங்க? சஸ்டைனபிளா இது? அது பிப்ரவரி மார்ச்ல தெரியும். ஏன்னா வரிசையா வந்து they have நியூகாஸ்ல் அவே, அப்புறம் ஆர்சனல் ஹோம், சிட்டி ஹோம். சோ இந்த மூணு கேம்ல லைக் இந்த 3 கஷ்டமான கேம்ஸ், 2-3 டஃப் கேம்ஸ் ரோ வந்தா யூஸ் தே சே வந்து உனக்கு தெரியும் உன்னோட இதுன்னு. சோ அந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஐ திங்க் they'll know their calling. பட் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு. லைக் லாஸ்ட் சீசன் சீசன் பிஃபோரோ பேர்லி ரெலிகேஷன் தப்பிச்சாங்க. எஸ், ரெலிகேஷன்ல இருந்து தப்பிச்சு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது வந்து கண்டிப்பா கிரெடிட்ஸ் டு நூனோ தான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் அட் எண்ட் ஆஃப் தி சீசன், இங்க வரதுக்கே வந்து கிரெடிட்ஸ் கண்டிப்பா நூனோ கொடுத்தாகணும். எஸ், அண்ட் லாஸ்ட் சீசன் they had a 7-point reduction. அதுலயும் அந்த ரெலிகேஷன் தப்பிச்சாங்க. கிறிஸ் வுட் வந்து மனுஷன் கோல் வச்சுட்டு இருக்கா அப்படி. அதாவது வந்து இந்த நட்பே துணை படத்துல வர மாதிரி அவங்க சில பேர்ட்ட அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸா இருக்கலாம், ஆனா எங்ககிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸா இருக்காங்க. ஐ சி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டர்ஸ் அந்த மாதிரி. ஒருத்தருக்கு ஒரு ரோல் என்ன பண்றதுன்னு தெரியும், மேபி மிஸ்டேக்ஸ் நடக்கும், பட் ஒருத்தருக்கு என்ன பண்றதுன்னு தெரியும், மேனேஜருக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். சோ அந்த மாதிரி இருக்காங்க. ட்ரூ. அண்ட் நிறைய டீம்ஸ்ல இருந்து இந்த ரிஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மார்கன் கிப்ஸ் ஒயிட், ரிஜெக்ட்ஸ் சொல்ல முடியாது, மார்கன் கிப்ஸ் ஒயிட் ஹேட் அ குட் ஃபியூச்சர், பட் பீப்புள் லைக் ஆந்தனி அலாங்கா, கேலம் ஹட்சன்-ஒடோய், கிறிஸ் வுட் டு an extent, எல்லா கிளப்லயும் எதர் அகாடமில இருந்து வந்து பிரேக் இன் பண்ண முடியாம இப்போ அவங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல போய் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. மார்கன் கிப்ஸ் ஒயிட்லாம் மேட்சுக்கு மேட்ச் இப்போ இன்ஜர்டா இருந்தா ஆஃப் த சீசனுக்கு, பட் ஹி கம்ஸ் பேக் அண்ட் ஹி பிளேஸ் லைக் தட்.
இங்கிலாந்துக்கு ஃபியூச்சர் ஆடுவாங்கன்னு சொல்லலாமா இவங்கெல்லாம்? லெட்ஸ் see how it goes. லைக் வந்து இந்த சீசன் பார்ப்போம். ஆப்வியஸ்லி அடுத்த இந்த வேர்ல்ட் கப் இயர் வேற வருது. ஸோ he has லைக் இந்த ஒன் அண்ட் ஆஃப் சீசன் நெக்ஸ்ட் டிசம்பர் வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா வேர்ல்ட் கப் வர வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸ்பீக்கிங் ஆஃப் நியூ கேசல், சர்ப்ரைஸ் லாஸ். அவங்களும் ஒரு பெரிய வின் ஸ்ட்ரீக்ல இருந்தாங்க. கோல் சும்மா கண்ணை மூடிட்டு டார்ட் தூக்கி போட்டா கோல்ல போய் விழும், அந்த மாதிரி தான் அவங்களுடைய லக் இருந்துச்சு. பட் அவுட் ஆஃப் த வேற என்ன, அகேன்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளே மாதிரி போனமத் வந்து ஸ்மாஷிங் 4 goals against them at home, at away from home at Newcastle. அபரேஷன் அப்படின்னு சொல்றதா இல்ல ஓகே இது வரைக்கும் வந்த வின் எல்லாமே கொஞ்சம் லக்கி வின்ஸ் தான், இப்பதான் அவங்க கமிங் பேக் டு மீன் அப்படின்னு பாக்குறதா? obviously one bad resultனா வந்து it will say one bad result sometimes you can say blip அப்படின்னு சொல்லலாம். அதுவும் போன்மட்டால டீம்ஸ் தான். சோ பாப்போம் நெக்ஸ்ட் கேம் என்ன பண்றாங்க. who is the next game? யார் ஆடுறானுங்க நெக்ஸ்ட் வந்து they playing Fulham, sorry Southampton. Southampton and Fulham at home. ரெண்டுமே ஜெயிக்கக்கூடிய கேம்ஸ் தான். சோ இந்த ரெண்டு கேம்ல ஒரு if they even draw to Southampton na I'll be questioning them. Like வந்து you have to beat Southampton and Fulham ஏனா ஹோம்ல இருக்கறதுனால. Right. So I think வந்து இந்த ரெண்டு கேம் I think they'll win both the games. That's what I feel. ஒரு blip மாதிரி. and வந்து இசாக் இவ்ளோ கேம்ஸா கோல் அடிச்சிருக்கான். ஒரு கேம் அடிக்கல. பாப்போம் அத்தக கேம் அடிக்கறானா அப்படி. sometimes வந்து 4-5 கேம் நல்லா ஆடுனா you are allowed that one bad one. Yeah, and to Isak's credit, அவன் ஒரு 7 கேம் கோல் ஸ்கோரிங் ஸ்ட்ரீக்ல இருந்தான். சோ ஒரு 7-8 கேம் நல்லா விளையாடிட்டு இருக்கான். சோ ஒரு கேம் கோல் அடிக்கலனா ஒண்ணே இது பண்ண வேணாம். லைக் ஒரு கேம் தான். சோ பாப்போம் லெட்ஸ் see Southampton Fulham கேம்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு. ஓகே, நியூ மேனேஜர்ஸ் மிட் சீசன்ல வந்து நிறைய டீமுக்கு நியூ மேனேஜர்ஸ். Wolves, Southampton, United, West Ham, Everton as well. 5 டீமுக்கு நியூ மேனேஜர்ஸ். இவங்கெல்லாம் எப்படி, லைக் we spoke about Amorim, but others Wolves வந்து ரெலிகேஷன்ல இருந்து காப்பாற்ற முடியுமா பெரேராவால? I think முடியும், because he has a decent CV. ஒரு decent CV இருக்கு. So I think காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். வெஸ்ட் ஹாம் அதே மாதிரி தான். தலைவன் வந்துட்டான், டேவிட் மோய்ஸ் திரும்ப வந்துட்டான் அந்த மாதிரி. I think வந்து Everton Moyes. சாரி தப்பா சொல்லிட்டேன். எல்லாம் ஒண்ணு தான். சாரி, கிராம் பாட் பாய்ஸ் கேம் எவ்ரிதிங். But I think வந்து he gets something out of them தான் எனக்கு தோணுது. லைக் வந்து maybe not extraordinary but he'll get something out of them. Moyes எவர்டன் எப்படியோ பண்ணி I still that will ask my question. நான் சொன்னேன் Everton will go down அப்படின்னு. Will Everton go down? இப்போ வந்து I don't think so. இப்போ வந்து மேபி இந்த நியூ மேனேஜர் மாய்ஸ் ஃபார்மர் எவர்டன் லெஜெண்ட் வேற அவரு. சோ பாப்பா மேபி அந்த எஃபெக்ட்னாலேயே வந்து லைக் ஐ திங்க் they'll somehow stay up ன்னு எனக்கு தோணுது. அண்ட் வந்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னா வந்து 3 பேருமே ஆல்மோஸ்ட் மேனேஜர்ஸ் வந்து பேக் டு பேக் தான் சாக் பண்ணாங்க. வெயிட் பண்ணிருந்தாங்க போல. யார் ஃபர்ஸ்ட் சாக் ஆவா வெயிட் பண்ணுவோம். இல்ல நம்ம சாக் பண்ணிட்டா நம்ம வந்து முந்திரி கோட்டையில ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து பிகாஸ் லோபட்டேகி அந்த வுல்ஸ் பழைய இந்த மேனேஜர் ஷான் டைச் சாக் பண்ணது கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துச்சு. பிகாஸ் ஐ தாட் கொஞ்சம் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷான் டைச் was going out of contract end of the year, so either 6 monthsல he was going to be fired, let go, or இப்போ looking for a change. I think the reason அவங்க சேஞ்ச் பண்ணது வந்து Moyes was available and they didn't want Moyes to go somewhere else. அதனால அவங்க ஃபயர் பண்ணி Moyes எடுத்தாங்களோ. பட் Moyes அவ்வளவு பெரிய கிரெடென்ஷியல்டு மேனேஜர், அப்படி பண்ற அளவுக்கு பெரிய மேனேஜரான்னு எனக்கு தெரியல. பட் that may or may not be true, I don't know. and வந்து லோபட்டேகிலாம் எப்படி அவ்வளவு நாள் இருந்தா எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சது இல்லை. இன்ட்ரெஸ்டிங். இது ரெலிகேஷன் இப்ஸ்விச், லெஸ்டர், சவுத்ஹாம்ப்டன் இவங்கலாம் எழுதி வச்சிடலாமா இல்ல வுல்ஸ் ஆர் எவர்டன் எட்டி பாக்குற அளவுக்கு சான்ஸ் இருக்கா? எவர்டன் 4 points away from relegation, வுல்ஸ் 3 goals away from relegation. சவுத்ஹாம்ப்டன் எஸ் சொல்லி வச்சிடலாம். ஏன்னா வந்து இன்னும் 18 கேம்ல எப்படி 34 பாயிண்ட் எடுக்க போறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அது ஒண்ணு. I mean, albeit வந்து all say பண்ண டீம்ஸ் எல்லாம் 40 டீம் இருக்கணும் அவசியம் இல்லை. பட் ஆப்வியஸ்லி 40 அந்த பெஞ்ச் மார்க் மாதிரி. பட் அதுவே வருவாங்க எனக்கு தெரியல. 22 கேம்ல 6 பாயிண்ட் தாங்க எப்படிங்க?
ஆல்ரெடி வந்து 50 கோல் கன்சீட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ சவுத் கண்டிப்பா டவுன் தான். லெஸ்டர் அவங்களும் கைண்ட் ஆஃப் நியூ மேனேஜர் மாதிரி தான். பிகாஸ் ஸ்டீவ் கூப்பர் வந்து he got sacked Yeah. dude when Mr. Roy வந்து he still trying to find out his way. And first win also trying to find out. ஆமா. ஸோ அது வந்து I think it'll be too late. I think he might win some games. So 3-4 கேம் ஜெயிப்பான். But I don't think that'll be enough to stay up. And Ipswich வந்து அதான் எனக்கு அந்த லூட்டன் டவுன் மாதிரி தோணுது. லைக் they'll give a fight, நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. பட் எப்படியோ they'll be அந்த ஜஸ்ட் மிஸ் ஆற அந்த டீமா இருக்கும்னு எனக்கு தோணுது. Okay, that's unfortunate. எனக்கும் அதேதான். I don't see any changes in these three. Ramsdale will have the unfortunate record. 3 teams relegate பண்ண அந்த unfortunate record வந்து தூக்கிட்டு next season. ஷெஃபீல்ட் அப்புறம் ஷெஃபீல்ட் போர்ன்மவுத் and this one. Yeah. So 3 teams relegate பண்ண ஒரு இவர வேற அந்த தலைவர் வேற ஒரு ஃபேன் பேஸ் வந்து பெஸ்ட் கோல் கீப்பர் இந்த லீக்ல ஒரு டைட்டில் சொன்னாங்க. பண்ணா 2-3 சேவ், அதை வச்சே அவன் பெரிய ஆள் ஆயிட்டான் பிஆர் வச்சு. ஒன்னும் பண்ண முடியாது. ஓகே, லுக்கிங் அஹெட், பிகெஸ்ட் கேம் ஆஃப் தி வீக் மேன் சிட்டி செல்சி. யாருக்கு இது பெரிய, ஹூ ஹாஸ் த மோர் பிகர் கேம் இதுல, மேன் சிட்டியா செல்சியா? I feel Chelsea தான். பிகாஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கிற நாங்க and against one of the man and at ஒரு டாப் 6 அவே apart from Spurs நாங்க எப்பவுமே அடிப்போம். பட் ப்ராப்பர் டாப் 6 அவே அடிச்சு நாங்க ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் சிட்டியை நாங்க லாஸ்ட் அவே அடிச்சு இட் வாஸ் அந்த டூச்சரோட ஹாஃப் சீசன் 2021 தான். அதுக்கப்புறம் வந்து we've gone there and we have scored only 1 goal since. I think 3-4 games that we only scored 1 goal since. அதுவும் லாஸ்ட் இயர்ல when Potts decided to play park the bus after 65 minutes. எனக்கு டயரே ஆகுது பாட்ஸ் திட்டுறதுக்கு, அது வேற விஷயம். பட் வந்து போன சீசனே ஜெயிச்சிருக்கணும். we are playing well. சிட்டியை நல்லா கண்ட்ரோல் பண்ணி 1 லீட் போனோம். பட் 65-70 மினிட்ஸ் மனுஷன் டிசைடட் ஓகே நாங்க பீரியட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆப்வியஸ்லி மரஸ்கா இஸ் நாட் தட் டைப். வந்து இது பண்ணதான் போவான். பட் I feel Chelsea தான் bigger game னு தோணுது. Because given the fact that we have not beaten like a proper top 6 side away from home and ஒரு கேம் தான் ஜெயிச்சிருக்கோம் out of 6ங்கனால. Because City ஃபார்ம் வேற இருக்காங்க. Although PSG தோத்தல they're still in form. league wise பார்த்தனா கோல்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. So true. அதை தவிர பெரிய கேம் அப்படின்னா மேன் யுனைடெட் அண்ட் ஃபுல்லம். மேன் யுனைடெட் கோயிங் அவே டு ஃபுல்லம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச பெரிய கேமா இருக்கு இந்த இதுல. Last game of the game week, United need desperately a victory to come back in form. Fulham வந்து அவங்களும் 1 win 1 loss அந்த மாதிரி ஒரு இதுல வைக்கிட்டு இருக்காங்க. மேன் யுனைடெட் சான்ஸ் இருக்கா அவே ஃப்ரம் ஹோம்? ஹோம்ல தான் இந்த சீசன் உங்களுக்கு அக்கிலீஸ் ஹீலா இருக்கு. சான்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். Because you can always do some smash and grab மாதிரி. I think last year தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட் வின்னர் ப்ரூனோன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் சீசன் முன்னாடியோ ப்ரூனோ வின்னர் 98th மினிட்ல. பட் பாப்போம். I see a draw in that game. draw தான் நினைக்கிறேன். I think you're talking about this in the season startingல இந்த கேம். Fulham first game Fulham United. When they went away to Fulham and won at the 90th minute. அதுவும் இருக்கு. ஏன்னா இந்த சீசன் மேன் யுனைட்டோட வெரி ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன் ஐ திங்க் வாஸ் அகைன்ஸ்ட் ஃபுல்ஹாம் தான் நினைக்கிறேன். ஆமா. இந்த கேம் வீக் வந்து ஃபர்ஸ்ட் கேம் வீக் ஓட ரிவர்ஸ் தானே. 1-0 ஜாஷுவா ஜெர்சி அவருடைய சப்ஸ்டிட்யூட் அவர் 87th மினிட் கோல். ஃபுல்ஹாம் had Wolves away potential banana skin. தெரியலையே. Wolves வந்து கோல் அடிக்கிறாங்க. I want to say we finally keep a clean sheet. தெரியல. I hope we keep a clean sheet, but I think 3 points safe ன்னு நினைக்கிறேன். But that is cautious optimism. அதுல தான் இருக்கேன். Who else? Tottenham, Leicester City. Leicester getting their first win under Nigel Roy. ஜாலியா இருக்கும். But I don't think that's happening. Okay. Liverpool அது வந்து எவ்வளவுங்கிறது தான் கேள்வி. ஓகே, எவ்வளவு? 3-0 லிவர்பூல். இன்ட்ரெஸ்டிங். ஆஸ்டன் வில்லா வெஸ்ட் ஹாம். டேவிட் மாய்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணுவாரா அவே ஃப்ரம் ஹோம்? மாய்ஸ் இல்ல, பாட்டர். யா, நான் தப்பா சொல்லிட்டேன், பரவாயில்ல பாத்துக்கலாம். நோ, நாட் ரியலி. குட் ஈவினிங் வந்து ஹீல் வின். ஓகே, அப்ப பிரைட்டன் எவர்டன் மாய்ஸ் அங்க சர்ப்ரைஸ் பண்ணுவாரா? It's a draw in this one.
Sneaky good game. Bournemouth, Nottingham Forest. Who do you see this going to? ஒரு நல்ல ஸ்கோரிங், ஒரு 2-2 டிரா, நல்ல ஸ்கோரிங் டிராவா இருக்கும். 2-2 draw. Nottingham Forest are due a draw. ரொம்ப நேரமா வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரீதிங் இன் அவர் நெக்ஸ் வேற ஆர்சனலுக்கு வெறும் கோல் டிஃபரன்ஸ் தான் டிஃபரன்ஸா வச்சுக்கிட்டு. ஓகே, அது தவிர சவுத் ஆம்டன் நியூ கேசல், சவுத் ஆம்டன் காட் தட், அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் பிரென்ட்ஃபோர்ட். அது ஒரு போரிங் கேம் அப்படின்னு நான் சொல்லி அதோட பிபி தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். we are close to the end. இதை கேட்டு நாங்க என்னெல்லாம் பேசணுமோ, if you like disagree, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிபி டாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. he's got a lot of content, round the week content கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவரு. என்கரேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேம் வீக் ரிவ்யூ /ப்ரிவியூல சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அரவிந்த் அண்ட் பிபி. தேங்க்யூ சார். எஸ்.